டெல்லி முதல்வர் பதவியிலிருந்து விலகிய அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் லோக்சபா தேர்தலில் களமிறங்கப் போவதாக அறிவித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதாவை எதிர்த்து தேசிய அளவில் ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவித்துள்ளது. டெல்லி சட்டசபையில் ஜன்லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்வதில் தோல்வி அடைந்ததை அடுத்து முதல்வர் பதவியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் விலகினார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் நடந்தது. முன்னதாக தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் லோக்பால் மசோதா நிறைவேறினால் தங்களின் தலைவர்களில் ஏராளமானோர் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதால் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் அதை தடுத்து விட்டதாகவும் அம்பானிக்கு எதிரான நடவடிக்கையால் தான் இரு கட்சிகளும் கூட்டு சேர்ந்ததாகவும் குற்றம் சாட்டினார். ஊழலை ஒழிப்பதற்காக ஒரு முறைக்கு 1000 முறை பதவியை இழக்க தயார் என்றும் உயிர் தியாகம் செய்யவும் தயார் என்றும் ஆவேசமாக கூறினார். ஆம் ஆத்மி ஆலோசனை கூட்டத்தில் லோக்சபா தேர்தலை அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் சந்திப்பது என்றும் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நாடு தழுவிய ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரத்தை துவக்குவது என்றும் முடிவு எடுக்கப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் முக்கிய தலைவர் யோந்திர யாதவ், ஹரியானா மாநிலம் ரோட்டாக் மாவட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் பிப்ரவரி 23ஆம் தேதியும் அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் மார்ச் 2ஆம் தேதியும் ஊழல் எதிர்ப்பு பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடக்கும் என்று தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மியின் இன்னொரு தலைவர் பிரசாந்த் பூஷன், அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு கவிழ்ந்ததற்கு பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளே காரணம் என்று குற்றம் சாட்டினார். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஆம் ஆத்மி கட்சி துவக்கப்படவில்லை என்றும் நாட்டை ஊழலின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக துவக்கப்பட்டது என்றும் பிரசாந்த் பூஷன் கூறினார். டெல்லி முதல்வர் பதவியிலிருந்து கெஜ்ரிவால் விலகியது லோக்பாலுக்கா அல்லது லோக்சபாவுக்கா என்று கிரண்பேடி கேள்வி எழுப்பி இருப்பதற்கு பதிலளித்த பூஷன், கிரண்பேடி தற்போது பாரதிய ஜனதா ஆதரவாளராக மாறிவிட்டதாக பதிலளித்தார்.